ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிற நீங்களா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இவ்வளோதானா? இவ்வளோதானா? சாப்பிடலையா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உற்சாகமாக சொல்லணும் இல்லையா? ஆமென். நம்மளெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே என்ன செய்யணும்? உற்சாகமாக இருக்கணும்னு ஆசை. ஹல்லேலூயா. அனைவரையும் இந்த நாளிலும் காண்பதில் ஆமென் மிக்க மகிழ்ச்சி. அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துதலோடு வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளில் என்னை அழைத்த அன்பு பாஸ்டருக்காக நன்றி. அதே போல் டேவிட் பாஸ்டர், மோசஸ் பாஸ்டர் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் ஆமென் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய கிருபை செய்ததற்காக கொடி நன்றி அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நேரம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படிதானே? ஹல்லேலூயா. ஆமென். அதனால் என்ன பண்ணுறது? அதாவது நேரம்னா எனக்கு போகிறது தெரியாது. நேரம் போகிறதே தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். எப்போ முடிப்பேன், எப்போ தொடங்குவேன் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அவர் சொல்லிட்டார், 8:30 முடிக்கணும்னு வேறு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அதனால் என்ன செய்ய முடியாது? இன்றைக்கி சாட்சியை பகிர்ந்து கொள்ள முடிகிறதுக்கு சான்ஸு கம்மி தான். கொஞ்சமாக சொல்லணுமா? ஹல்லேலூயா. சரி, கொஞ்சமாக என்னுடைய நான் யாருன்றதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமென். எத்தனை பேர் ஆமென் பாரம்பரியமான கிறிஸ்தவர் இருக்கிறீங்க? யாராவது இருக்கீங்களா பாரம்பரிய கிறிஸ்தவர்? ஹல்லேலூயா. 1 2 3 இவ்வளோதானா? 3 கை தான் வருது. ஹல்லேலூயா. அப்போ மற்றவங்களாம் ஏன் ஜாதி? ஆமென். ஏனென்றால் நான் பாதியில் வந்த கிறிஸ்தவன், பாதியில் வந்த கிறிஸ்தவன். ஆமென். சொல்லப்போனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கு டைம் பத்தாது. நான் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில், இந்து குடும்பத்தில் பிறந்தவன், இந்து குடும்பத்தில் வளர்ந்தேன். ஹல்லேலூயா. எனக்கு எல்லா கோயிலுக்கு போவேன். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் போகாத கோயில்கள் கிடையாது, நான் படுக்காத மருத்துவமனைகளும் கிடையாது. இன்றைக்கி பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இவருக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமென். அப்படி ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய கிருபையினால் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏனென்றால் நான் ஒரு என்னை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நோயாளின்னு கூப்பிடுவாங்க. எப்படி? நோயாளி, வியாதியஸ்தன். ஹல்லேலூயா. இவன் எப்போதும் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நோயாளின்ற பேரில் இருந்த நான் தான். ஆனால் இன்னைக்கு தேசம் முழுவதுமாக போக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் முன்னாடி நிற்க கிருபை செய்திருக்கிறார் என்றால் அது கர்த்தருடைய பெரிதான கிருபை என்பதை ஆமென் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு ஆமென் ஸ்தோத்திரம், என்னுடைய 18வது வயதிலிருந்து எனக்கு வியாதிப்பட்டு இருந்தேன், வயிற்று வலி. ஆமென். வயிற்று வலினால் பாதிக்கப்பட்டேன். அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எப்போ பார்த்தாலும் ஆப்ரேஷன். இதுதான் செக். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்போது ஆமென் 20 வயசில் வியாதிப்பட்டு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் போகாத கோயில்கள் கிடையாது. எல்லா கோயில்களுக்கும் போயிருக்கிறேன். நிறைய கோயில்களில் தீ மிதிச்சிருக்கிறேன், ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிறேன், பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்கிறேன், காசியில் போய் 3 வாட்டி குளிச்சிருக்கிறேன். காசியில் போனால் மோட்சம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதே போல் கங்கா யமுனா சரஸ்வதி ஒன்றா சேருகிற இடத்துல போய் அங்கே போய் குடிச்சிருக்கிறேன். அதே போல் போலேநாத், பத்ரிநாத், கல்கட்டாவில் துர்கா, அப்புறம் விஷ்ணு மகாதேவி காஷ்மீரில் இருக்குது, குகைக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே போகணும். இப்படி பல கோயிலாக அலைஞ்சு திரிஞ்சு ஆமென் சோதரம். மதுரையில் திருப்பரங்குன்றம், மீனாட்சி அப்படி இப்படின்னு போயிருக்கிறேன். அதே போல் திருச்செந்தூரில் மொட்டை போட்டிருக்கிறேன். ராமேஸ்வரம் கோயிலில் 22 கிணத்துல குளிச்சிருக்கிறேன். அப்புறம் திருநள்ளாறில் போய் அந்த குளத்தில் கட்டின துணியை ஈரத்தோடு விட்டுட்டு வரணும்.
கேரளாவில் மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயில், அதில் போய் ஈரதுணியோட சாமி கும்பிடணும். நிறைய வயிற்றுல எல்லாம் மாவிளக்கு போட்டு உருட்டி விடுவாங்க. நிறைய காரியங்கள் அங்க பிரதேசனம் அது இதுன்னு நிறைய செஞ்சிருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து ஆமீன், ஆனாலும் என்னுடைய வயிற்று வேதனைக்கு என்ன கிடைக்கல? விடுதலை கிடைக்கலங்க. முதல் ஆப்ரேஷன் ஆச்சு, ஓப்பன் சர்ஜரி, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி குடலை வெளியில் எடுத்து போட்டாங்க. ஹல்லேலூயா. பிழைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. தெரியல, பொழைச்சிட்டேன். அப்போல்லாம் நான் ஆண்டவரை எனக்கு தெரியாது. ஆண்டவர் அப்போல்லாம் எப்போ தெரியும்னா வெளிநாட்டு கடவுள். எப்படி? அது வெளிநாட்டு கடவுள். ஏன்டா வெளிநாட்டு கடவுளை கும்பிட்றீங்கன்னு அடிச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், துன்பப்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் ஆரோக்கிய மாதா கோயில், அந்த கோயில் அதெல்லாம் போவேன். அல்லேலூயா மட்டும் பிடிக்காது. அல்லேலூயா மட்டும் பிடிக்காது. அல்லேலூயா கூட்டம் வருது பாருப்பேன், கேலி பண்ணுவேன், கிண்டல் பண்ணுவேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இதை சுமந்துக்கிட்டு திரியிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். அன்னைக்கு இதை பிடிச்சி வாங்கி கீழே தூக்கி போட்ட நாட்கள் இருக்கு. ஆனால் எனக்கு நிறைய வியாதி வேதனை, ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் சொல்லி, எனக்கு சுருக்கமாக சொல்கிறேன், எனக்கு 3 ஆப்ரேஷன் ஆகிருக்கு. ஆமேன். 3 ஆப்ரேஷன் முடிஞ்சும் என்னுடைய சரீரத்தில் சுகம் கிடைச்சிதான் கிடையாது. இப்படியே வயிற்றை பிடிச்சிட்டு தான் போவேன். வயிற்றை பிடிச்சிக்கிட்டு தான் போவேன். என்னால் நேராக நடக்க முடியாது. நல்ல தொழில் இருக்குது, எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? நிம்மதி கிடையாது. நிம்மதி எவ்வளோ ரூபா கிடைச்சாலும், எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. ஏன்னா அது இயேசுகிட்ட இருக்குன்றதை உணர வச்சார். அல்லேலூயா. எவ்வளவோ சம்பாதிச்சதை செலவு பண்ணியிருக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்காக செலவு பண்ணியிருக்கேன். ஓடுறேன் கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஓடி எதையோ கம்பெனியில், சில கம்பெனிகளை ஜிஎம்மாக கூட இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமேன். விரிவாக சொல்லுவதற்கு முடியாமல் ஷார்ட்டாக சொல்கிறேன். சரி, 3 வாட்டியும் முடியலையே, அப்போ என்ன பண்ணலாம்? இதற்கு மேலே நான் உயிர் வாழ வேண்டுமா என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது 3வது வாட்டி தீ மிதிக்கிறதுக்கு நான் விரதம் இருக்கிறேன். தாடி இப்படி ஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. ஃபுல்லாக தாடி வச்சுருப்பேன், முடியெல்லாம் இப்படி வளர்ந்துருக்கும் இங்கே வரைக்கும். குங்குமம் போட்டு வச்சுருப்பேன். குங்குமம் போட்டு வைக்காமல் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன். காலையில் விளக்கு கொளுத்தாமல் டீ குடிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமேன். கையில் கயிறு இங்கே தாய்த்து இப்படி. ஆமீன், சோத்திரம். எப்போ பார்த்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, அந்த பூஜை புரஸ்காரம் அதுலேயே இருந்தேன். யாரையாவது கூட்டிகிட்டு போனால், ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். செலவெல்லாம் பார்க்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்னால் முடியலை, இன்னமும் வயிறு வலியா, இன்னமும் இவ்வளோ மாத்திரை இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாதுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மாத்திரை போடாமல் என்னால் ஜீவனோடு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சு. இனி எனக்கு ஒரு தெய்வம் உண்டா? என்னிடத்துல கேள்வி வந்துச்சு. எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறேன். அப்போ லைவ் போகுதா? பிரச்சனை இல்லை, ஓகே, டோன்ட் கேர். அப்போது என்னென்னா, எனக்கு வீட்டில் வரிசலாக எல்லா சாமி போட்டோவும் வச்சுருப்பேன். வெள்ளி செவ்வாய் மாலை போடுறது, சாமி கும்பிட்றது. என் ரூமுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்குன்னா, ஒரு ஏதோ ஒரு பூஜை பண்ணுற இடம் மாதிரி இருக்கும். அந்த கற்பூர வாசனையும் அது இதுவும் அப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு. என்னால் முடியல. என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேம்மா, என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடைச்சி காலால் மிதித்து சாக்கில் கட்டிட்டேன். அல்லேலூயா. சாக்கில் கட்டிட்டேன். இனிமேல் எனக்கு நீ எல்லாம் கடவுளே கிடையாது. நீ எல்லாம் யாரும் இல்லை, எனக்கு கடவுள் கிடையாது. என்னை உருவாக்குனவர் ஒரு தெய்வமாக இருந்தால் அவரை நான் இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தா நான் உயிரோடு இருப்பேன். அல்லேலூயா. இல்லைன்னா நாளைக்கு குடும்பத்தோடு நான் சூசைட் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு கடந்து செல்லப்பட்டேன். ஆமேன். அந்த நாளில் அப்படியே இன்பண்ண வாடி நான் பாட்டில் என்ன செஞ்சேன், வீட்டில் எல்லாத்தையும் அடித்து உடச்சி தூக்கி போட்டுட்டு படுத்துட்டேன். அழுகையோடு படுத்து தூங்குறேன். அப்போ சுமார் ஒரு நடு ராத்திரியில் 2:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு மகனே அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்துச்சு. யாரோ கூப்பிடுறாங்க, அருமையான வாய்ஸ், ஒரு மெல்லிய வாய்ஸ். ஆமேன். அப்போ அந்த வாய்ஸை கேட்ட உடனே எனக்குள்ள கோபம். நான் கோபக்காரன், ரொம்ப கோபக்காரன். இப்போ இல்லை, கீமுல. அல்லேலூயா. என் வாழ்க்கையை நான் கிபின்னு பிரித்து வச்சுருக்கிறேன். நான் கீமுல எப்படி இருந்தேன், இன்னைக்கு கிபியில் எப்படி இருக்கிறேன் அப்படின்றது கூட ஒரு சரித்திரமாகவே எனக்கு மாறி இருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த கீமுல என்னை
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. படுத்துட்டேன் நான் பாட்டில். இவர் கேட்கும்போது, மகனேன்னு கூப்பிடும்போது எனக்கு கோபம். கண்ணை கசக்கிட்டு நான் கேட்குறேன், என்ன கேட்குறேன், யார் என்னை மகனேன்னு கூப்பிட? எனக்கு அப்பா அம்மா சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமென். என்னை மகனேன்னு கூப்பிட யாருக்கு இருக்குது தகுதி அப்படின்னு கேட்குறேன். அப்போ அப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது, நான் இருக்கிற ஒரு 10க்கு 10 பெட்ரூம். அந்த ரூமில் 2 மெர்க்குரி லேம்ப் போட்டால் எப்படி இருக்கும் பவர்? 2 மெர்க்குரி லேம்ப்பு, சோடியம் லேம்ப் போட்டால் எவ்வளோ பவர் இருக்கும்? அந்த மாதிரி பவர், வெளிச்சமாக இருக்குங்க பவர். அப்போ கண்ணை கசக்கிட்டு பார்த்தா ஒரு மூளையில் ஒருத்தர் வெள்ளை துணி போட்டவர் உயரமாக நிற்கிறார். ஆமென். அப்போ அவருடைய முகத்திலிருந்து வருகிறது தான் அந்த பகல் வெளிச்சம். அப்போ எனக்குள்ள ஒரு மாதிரி ஆச்சு, இது என்ன, இது யாரு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் யாரு, நீங்கள் யாரு? அப்போ என்னோட அவர் பேசின வார்த்தை என்ன பேசினார் அப்படின்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அவர் சொன்னார். அதையே நான் பாக்கெட்டில் இருந்த ஒரு விசிட்டிங் கார்டில் எடுத்து எழுதி வச்சிட்டேன். அல்லேலூயா. எழுதி வச்சுட்டேன். எழுதி வச்சுட்டு அதுக்கு மேலே தூக்கம் வருமா? வராதுல்ல. யார் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவற்றை கேட்குறேன், நீங்கள் யார்? 33 கோடி தெய்வம்னு சொன்னாங்களே. ஆமென். நான் போகாத கோயில்கள் இல்லையே, எல்லா கோயில்களுக்கும் போயிருக்கிறேனே. யார் அந்த கடவுள்? நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அந்த வார்த்தையில் வியாக்கியானம் புரியுது. நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், நான் தான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்த, நான் உனக்கு சுகம் கொடுப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், ஆனால் என் வலது கருத்தினால் தாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் புரியுது, எல்லாம் செய்வீங்க, ஆனா நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்னிடத்துல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, காலையில எழுந்து நீ பேருந்து நிலையத்துக்கு போ, பேருந்து நிலையத்துக்கு போ, அங்க போகும்போது உன்னுடைய நண்பன் வருவான், அவன் எங்க கூப்பிடுறானோ அங்க போ, நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னாரு. அவ்வளவுதாங்க, ரூம் இருட்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. ரூமு இருட்டாயிருச்சு. அவர் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அவர் போயிட்டாரு. ஆனால் எனக்கு தூக்கம் வரல, எனக்கு தூக்கம் வரல. எப்போதும் போல காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு விளக்க போடுற பழக்கம் இருக்கு. ஆமென். அப்போ 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சேன். அப்போ குளிக்க போகணும், பாத்ரூம் போகணும்னா, அப்போ நான் இருந்த வீட்டில் அட்டாச் பாத்ரூம் கிடையாது. அப்போ என் பாத்ரூம்லேருந்து கொஞ்சம் தூரம், அப்படி வீட்டில் பெட்ரூம்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அப்போ நான் நடந்து போகணுன்னா இப்படித்தான் போகணும், இப்படி வயிற்றை பிடிச்சிட்டு தான் போனேன். என்னால் நேராக நடக்க முடியாது, நேராக நடக்க முடியாது. ஆனால் அன்றைய தினம் நான் நடந்து பாத்ரூம் போறேங்க, எனக்கு வயிற்று வலியை காணும். அப்ப வயிற்று வலியை காணுன்னொன்னே நான் குதிச்சு பார்க்குறேன், வயிற்றுல அடிச்சு பார்க்குறேன், வலியை காணும். அல்லேலூயா. அப்போ போனேன், உள்ளே போனேன், குளிச்சுட்டு வந்தேன். விளக்கொளுத்த தான் ஒன்றுமே இல்லையே. குங்குமம் போட்ட வச்சேன், தலையை சீவினேன். காலையில் எந்திரிச்சு 6:30 ஆச்சு. அப்போ நான் சொன்னேன் வீட்டில், என்னை தேடாதம்மா, நான் கொஞ்சம் போகிறேன், வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. வெளியில் தான் பஸ் ஸ்டாண்ட் எங்கள் வீட்டிலேருந்து 1.5 கிலோமீட்டரு நடந்து தாங்க போனேன். என்னால் நடக்க முடியாது. நான் ஒரு காய் கடைக்கு, ஒரு மளிகை கடைக்கு போனாலும் நான் வண்டியில் தான் போகணும். அது கிக் ஸ்டார்டர் ஓட்டக்கூடாது. எனக்கு டாக்டர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, கிக் ஸ்டார்டர் வண்டி ஓட்டக்கூடாது, கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, ஆமீன், முருங்கைக்காய் சாப்பிடக்கூடாது, ஆமீன், கடலை சாப்பிடக்கூடாது, உப்புமா சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது, மட்டன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாமே சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. என்னதான் சாப்பிடுவேன் அப்படின்னா, வெறும் தயிர் சாதமும் ரச சாதம் மட்டும்தான் சாப்பிடுவேன் அந்த நாட்களில். வேற எதுவும் என்னால் சாப்பிட முடியாது. எதை சாப்பிட்டாலும் வயிறு இவ்வளோ பெருசாயிரும், வயிறு இவ்வளோ பெருசாயிரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. மூச்சு வாங்குவேன், என்னால் மூச்சு வாங்கும், தாங்க முடியாது. அப்போ ஆனால் அந்த அன்னைக்கு நான் நடக்கிறேன், எனக்கு வழியே இல்லை. 1.5 கிலோமீட்டர் நடந்து போனேன். நடந்து பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கும்போது என்னுடைய ஒரு கொஞ்ச நிமிஷத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். அவரும் இந்து மனுஷன்தான். அல்லேலூயா. அப்போ அவர் வந்துட்டு, அண்ணா வணக்கம்ண்ணே அப்படின்னாரு. வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார், இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். போகலாம், தாராளமாக போகலாம் அப்படின்றேன். ஆனால் போகலான்னு சொன்ன உடனே அவர் கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு, கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. ஏங்க நாங்கள் 2 பேரும் சேர்ந்துமே நிறையா பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் கேட்டேன், என்னப்பா உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறேன். இல்லைண்ணா, நீ அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு, அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னொன்னே சத்தியம் பண்ணி கொடுத்தேன். சரிப்பான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனார். நான் தான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுப்பேன்னு சொன்னார்.
ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார வச்சுட்டு எனக்கு பக்கத்து சீட்டு காலியாக தான் இருக்குது, ஆனால் அவர் உட்காரல, அவர் போய் வேறு சீட்டில் உட்காந்துட்டார். ஹல்லேலூயா. வேறு சீட்டில் உட்காந்துட்டாரு. சரி, என்னடா அது வேறு சீட்டுக்கு போயிட்டாரு, எனக்கு சந்தேகம். அப்புறம் மறுபடி சரி போய் பஸ்ஸு அந்த பஸ்ஸுலேருந்து இறக்கணும், திருப்பி இன்னொரு பஸ்ஸில் டவுன் பஸ்ஸில் ஏற வச்சார். ஏற வச்சுட்டு இறக்கி என்கிட்ட சொன்னார், அண்ணே கொஞ்சம் தூரம் நடக்கணும்ண்ணே அப்படின்னாரு. நான் சொன்னேன், காலையில் பஸ் ஸ்டாண்ட் நடந்து தான்ப்பா வந்தேன், எனக்கு வயிறுலாம் வலி இல்லை, இன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்னை அழைச்சிட்டு கொஞ்சம் தூரம் போனார். அப்படி கொஞ்சம் தூரம் போய் ஒரு டேனிங்கில் திரும்பிட்டு என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டார். விட்டுட்டு ஓடி போயிட்டார். திரும்பி பார்க்குறேன், ஆளை காணும். திரும்பி பார்த்தா ஆளை காணும். அப்புறம் நான் இப்படி திரும்பி பார்க்குறேன், அங்கே ஒரு மூளையில் நின்று எட்டி பார்க்குறாரு. மூளையில் நின்று எட்டி பார்க்கும்போது சொன்னேன், இங்கே வா வச்சுக்கிறேன் உனக்கு. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிட்டு நான் இப்படி திரும்பினேன். திரும்ப நான் என்னுடைய இடது வசத்தில் ஒரு சிலுவை தெரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சிலுவையை பார்த்தனா அப்படியே ரோட்டில் கீழே விழுந்துட்டேன். எனக்கு தெரியாது அதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னைய ஒரு சர்ச்சுக்குள்ளே என் முகத்தில் தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிக்கும் போது தான் எனக்கு சுயநினைவு வருது. அப்போ நான் கேட்குறேன், ஏன் என்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது, நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்கும்போதே அப்போ ஒரு பாஸ்டர் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட் போட்டு வந்துட்டு என்ன சொன்னார், ஏசு நேசிக்கிறாருப்பா பிரதர் அப்படின்னார். ஏசு உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்படி தாண்டா கிளம்பிட்டீங்க உலகத்தையே மாற்றுறதுக்கு, இப்படி தாண்டா கிளம்பிட்டீங்கன்னு சொல்லி அவர் சொக்காவை பிடிச்சி அடிக்க போயிட்டேன். ஹல்லேலூயா. அங்கே ஜனங்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தாடி வேற பெருசாக இருக்குது, இவன் குங்குமம் போட்டெலாம் வச்சுருக்கான், இவன் யாருன்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்போ அடிக்க போனோன்னு இப்படி கை ஓங்குறேன், இந்த கை இதோட நிற்குது, இதுக்கு மேலே போல் அடிக்க முடியலை என்னால். ஆனால் என்னுடைய மனதளவில் ஒரு வார்த்தை வருது, நீ பாக்கெட்டில் எழுதி வச்சிருக்கிறல்ல அதை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொடுத்தேன் அவர் கையில். அவர் படிச்சுட்டு மேலேயும் கீழையும் குதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. குதிக்க ஆரம்பித்தார். யோ சொல்லிட்டு குதியா, நானும் குதிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். இது எங்கேருந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னாரு. நான் சொன்னேன், வந்தார் ராத்திரி ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னார், நான் எழுதிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. நான் சாதாரணமாக பேசுகிறேன். அப்போ அவர் சொன்னார், ஏங்க நீங்கள் கடவுளை பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கிறீங்க, அந்த கடவுளை பார்க்க தாங்க நான் ஆராதிச்சுட்டு உட்காந்துருக்குறோம் இங்கே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் தட்டுற மாதிரி தான். ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ளே அவர் சொல்ல சொல்ல எனக்குள்ளே எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. போனார், நேராக ஓடி போனார் பலிபீடத்துக்கு. போயிட்டு இந்த கருப்பு கலர் புஸ்தகத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கொண்டாந்து என் கையில் கொடுத்து ஏசாயா 41:10 எடுத்து கொடுத்து வாசிங்கன்னு சொல்லி என் கையில் கொடுக்குறார். எடுத்து வாசிக்கிறேன். அதில் போட்டிருக்கு, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னார். அல்லேலூயா. அதில் எழுதியிருக்கு. படித்து பார்த்தேன். படிக்க படிக்க எனக்குள்ள வேர்த்து கொட்டுது, கண்ணீர் வடியுது. என்ன பண்ணுறேன், என்ன என்னுடைய சூழ்நிலை என்னன்னு தெரியல. அப்போ அவர் சொன்னார், அந்த பாஸ்டர் இவர் தாங்க கடவுள், கடவுள் உங்களை தேடி வந்திருக்கிறார் அப்படின்னார். அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், அப்போ என்ன உருவாக்குனது வெளிநாட்டு கடவுளா? ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படித்தான் சொல்லுவேன், ஏன்டா வெளிநாட்டு கடவுளை கும்பிட்றீங்க? அல்லேலூயா. இந்திய நாட்டில் இருந்துட்டு இந்திய தெய்வத்தை விட்டுப்புட்டு வெளிநாட்டு கடவுளை கும்பிட்றீங்கன்னு கேட்டவன் தானா? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அன்னைக்கு தாங்க எனக்கு இயேசுதான் கடவுள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அன்னையிலிருந்து இயேசுவுக்கு பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனாலும் போகலை. அல்லேலூயா. பாக்கி இன்னொரு டைம் சொல்கிறேன், டைம் பத்தாது. அல்லேலூயா. ஆமென். போனேன். அதுக்கப்புறம் பாக்கி காரியங்களை இன்னொரு நாள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சாட்சி சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமென். இதோட இருக்கட்டும். இன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம வார்த்தையை கொஞ்சம் பார்ப்போம். பார்க்கலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார் பாருங்க, வியாதியஸ்தன அல்லங்க. ஹல்லேலூயா. ஆமென்.
இன்னைக்கு எந்த வியாதியும் கிடையாது, பர்ஃபெக்டா சொல்லுவேன், எனக்கு எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆனால் அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு மருந்தோட அலைஞ்சேன், இன்னைக்கு வேத புஸ்தகத்தோட தேசமெங்கும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் பேக்ல ஒரு மாத்திரை நீங்க எடுக்க முடியாது, அன்னைக்கு மாத்திரை இல்லாம என்னால வாழ முடியாது. அது கீமோ, இது கிபி. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் கூட மாத்திரை இல்லாம நான் தூங்க முடியாதுங்க. இன்னைக்கு மாத்திரை வேண்டாம், ஆனா இந்த புஸ்தகம் இல்லாம தூங்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் அப்படிப்பட்ட காரியங்கள், நிறைய வைராக்கியத்தில் இருந்தேன், என்ன பண்றது தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். யாருக்காக போறேன் அப்படின்னா, யாருக்காவது ஜெபிக்க போறேன்னு தவிர, ஹல்லேலூயா, எனக்கு வியாதின்னு சொல்லி போலங்க. கொரோனாவில் கூட ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல ஏறி இறங்கினேன், கொரோனாவில் போய் ஒவ்வொரு பெட்டா ஜெபிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. உட்கார்ந்ததே இல்லை கொரோனா நாட்கள்ல. காலையில கொரோனாவில் பார்த்தீங்கன்னா, காலையில் 150 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன், சாயந்தரம் 150 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன். பைக்கிலே சாப்பாட்டை கட்டிக்குவோம், நானும் என் ஒய்ஃபும். எத்தனையோ கிராமங்களுக்கு போட்டு சோறை கொடுப்போம் காலையில். அப்படி பண்ணுவாங்க. ஐயா 4 நாளா சாப்பிடாம இருக்கேன் ஐயாம்பாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் கொரோனா என்ன தொடலை, கொரோனா என்ன தொடலை. ஆனா என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, எல்லாருக்கும் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு தான் வந்துச்சு. ஆமென். எங்க 4 பேர் வீட்டில், எனக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எங்க 4 பேருக்கு கொரோனா சிம்டம்ஸ். அவங்க டிவியில சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இருந்தா கொரோனான்னு. அந்த எல்லாமே எங்ககிட்ட இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆனா எந்த கொரோனாவும் எங்களை என்ன செய்யல, படுக்க போடல. ஏனென்றால் எங்க அப்பா என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சரி, எந்த மருந்து இல்லை, மருந்து இல்லாம தேவன் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். இதற்காக இன்னும் ஆமென் நிறைய சாட்சிகள் இருக்கு. இனி ஒரு நாள் தேவ சித்தமானால், ஆண்டவருக்கு விருப்பமானால், இனி ஒரு நாள் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இப்பொழுது நாம் டைரக்டா வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் சொல்லுவோம். அப்படியே தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த நாளில, இந்த மனமகிழ்ச்சி நாளில, இந்த மாலை வேளையில நீர் கொடுத்த வார்த்தைக்காய் மக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை, கருப்பொருளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அடியானை மறித்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல பேசும்போது என்ன சொல்றாரு? ஆமென் ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை மேன்மையாக வைப்பார். இன்றைக்கு நீங்க உள்ள வந்திருக்கிற நீங்க பாக்கியவான்கள், உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப உங்களுக்கு எல்லாம் கேள்வி வரலாம், பாஸ்டர் நான் இவ்வளவு நாளா சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன், ஏன் என்ன மேன்மைப்படுத்தல, ஏன் நான் மேன்மை ஆகல? ஹல்லேலூயாவா? கேள்வி இருக்கா? ஏன் மேன்மைப்படுத்தல? இவ்வளவு நாளா சர்ச்சுக்கு தானே வர்றீங்க. ஆமென். ஏன் மேன்மைப்படுத்தல? காரணம் என்னவா இருக்கும்? காரணம் என்னவா இருக்கும்? ஹல்லேலூயா. வாசிங்க. சங்கீதம் 119 128வது வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று 119 128 கரெக்ட். செம்மை என்று எண்ணி கரெக்ட் தான். பொய் வழி, சகல பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன் என்று பக்தன் அங்க எழுதி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சகல பொய் வழிகளை என்ன செய்யறாரா?
அவர் வெறுக்கிறாராம். ஆனால் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் பொய் வழிகளை வெறுத்து விட்டோமா, பொய் வழிகளை சார்ந்திருக்கிறோமா? என்னங்க சத்தத்தை காணோம்? பொய் வழிகளை சார்ந்திருக்கிறோமா, இல்ல பொய் வழிகளை வெறுத்திருக்கிறோமா? வாயை திறந்தா பொய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்றைக்கு நீ பொய் வழியை வெறுக்கிறாயோ அன்னைக்கு நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அல்லேலூயாவா? இந்த பைபிள்ல பொய் என்று எத்தனை இடத்துல எழுதி இருக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுது? அல்லேலூயா. 172 இடத்துல எழுதி இருக்கு. எத்தனை இடத்துல எழுதி இருக்கு? 172 இடத்துல பொய்யை பற்றி எழுதியிருக்கு. 160 இடத்துல பொய்க்கு தண்டனையை கொடுத்திருக்கு. அதுல மிகுதியான தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21 8வது வசனத்துல சொல்லப்பட்டதுதான் மிக பெரிய தண்டனை. வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அல்லேலூயாவா, ஆமென். அப்ப பொய் சொல்றவங்க எங்க போவாங்க? பயப்படுறவங்க எங்க போவாங்க? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அல்லேலூயாவா. அப்ப இன்னைக்கு நம்ம பயப்படுறோம். எதை பார்த்தால் பக்கத்து வீட்டில் ஒரு வியாதி வந்துச்சுன்னா ஐயோ எனக்கு வந்துருமோ பயம். ஆமா, புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு நாம எதற்கெடுத்துட்டாலும் பயப்படுறோம். வாயை திறந்தா போய் பேசுறோம். அப்புறமா சொல்றோம், இல்ல பாஸ்டர் சின்ன பொய் தான் பாஸ்டர், ஒரு லிட்டில் பொய். அல்லேலூயாவா. அப்ப பொய் பேசினா என்ன பண்ண முடியாதான்? அவர் மேன்மையாக வைக்க முடியாதான்? அப்ப என்ன செய்யணும்? பொய் வழியை வெறுக்கிறவர்களா இருப்பீர்களானால் யாருமே எழுதி எடுக்கலையா? அல்லேலூயா. யாருமே எழுதி எடுக்கலையா? நல்ல கவனிங்க. எந்த பாஸ்டர் பேசினாலும் சரி, நீங்க வேத வசனத்தை எழுதும்போது வாசிக்க, ஒரு சர்ச்சுக்குன்னு வந்துட்டீங்கன்னா, ஒரு மெசேஜ் கேட்க வந்திருக்கிறீங்கன்னா, அது யாரு பிரசங்கம் பண்ணாலும் சரி எழுதி எடுங்க. டைரியில எழுதி எடுங்க. வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, தியானிச்சு பாருங்க. அப்பதான் கர்த்தர் உங்களோட பேசுகிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏனென்றால் வெளுத்ததெல்லாம் பால் இல்ல, பால் டாய் கூட வெள்ளையா தான் இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? பைபிள் எடுத்தவங்கள பிரசங்கியார் கிடையாது. அல்லேலூயாவா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வந்தான், என்னையா பேசினான். அல்லேலூயா. வீட்டுல போய் தியானிச்சு பார்க்கணும். இல்ல அப்படி இல்ல, ஐயோ வந்தாருங்க சூப்பரா பேசினாரு, என்ன பேச்சு. நாளை காலைல கூப்பிட்டு பாஸ்டர் கேட்பாரு, நேத்து என்னம்மா செய்தி? அது பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஆமாவா இல்லையா? அது இல்லைங்க. நீங்க 52 வாரங்களும் உங்க ஆமீன் சோத்திரம் செய்தியெல்லாம் என்ன பண்ணணும்? எழுதி எடுக்கணும், தியானிக்கணும். ஏனென்றால் நீங்க எழுத எழுத உங்க கை நரம்புக்கும் இங்க மூளை நரம்புக்கும் ஜாயினிங் இருக்கிறது. எழுத எழுத இங்க ஸ்டோரேஜ் ஆகும் இந்த மெமரி கார்டுல. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க ஒரு மெமரி கார்டு இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயாவா. அதுல மெமரியில ஸ்டோர் ஆகணும். நீங்க இங்க பேசுகிறதெல்லாம் சும்மா இப்படி காதுல கேட்டுட்டு இப்படிக்கா விட்டுட்டு போயிடக்கூடாது. எப்படிக்கா விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுக்கு பேசல. நெக்ஸ்ட் வாட்டி வந்தா நான் கேட்பேன். எப்படி கேட்பேன் தெரியுமா? அன்னைக்கு நான் என்ன பேசுனேன்னு கேட்பேன். அது 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் கேட்பேன். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யுங்க? நல்ல நிதானமா எழுதி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப நீங்க பொய் வழிகளை விட்டு வெறுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அடுத்ததாக நான் சுருக்கமா போறேன், டைம் அவர் கம்மியா கொடுத்ததுனால. ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுங்க, யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல ஆமீன் 10வது வசனத்தை வாசிங்க கேட்போம். எப்படி எனில்
ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் அவன் எப்படி இருக்கிறானா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நியாயப்பிரமாணம் நீ எல்லாத்தையும் கை கொண்டாலும், இந்த பைபிள் முழுதும் முடிச்சாலும், எல்லா வாரமும் நீ சர்ச்சுக்கு வந்தாலும், நீ பாஸ்டருக்கு ரொம்ப நெருங்கினவா இருந்தாலும், அல்லேலூயா சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு தவறு, ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டுச்சுன்னா நீ மேன்மையாக இருக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ஆமாவா? அப்ப அவர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நீ எல்லாவற்றிலும் தேர்ந்தவனாய் இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா. இதற்கு இன்னொரு ஆதாரமா வாசிங்க. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5வது அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிங்களேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஆவி, ஆத்துமா, சரீரத்துல ஏதாவது ஒண்ணு தப்பு செஞ்சாலும் எங்க போக முடியாதான்? பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப நம்ம சர்ச்சுக்கு எதுக்காக வரோம்? சுகத்துக்காகவா? துக்கத்துக்காக? பலவீனம் மாறணும்னா, கல்யாணம் நடக்கணும்னா எதுக்கு சர்ச்சுக்கு வர்றோம்? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் எல்லார்ட்டையும், நிறைய கேள்வி, ஆனா ஆன்சர் ஒண்ணுதான். ஏன் நான் ரட்சிக்கப்படணும்? ஏன் நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும்? ஏன் நான் ஞானசானம் எடுக்கணும்? ஏன் நான் வேதம் வாசிக்கணும்? ஏன் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் சர்ச்சுக்கு வரணும்? ஏன் நான் திருவிருந்து எடுக்கணும்? ஏன் உபவாசம் பண்ணணும்? ஏன் கூட்டத்தில் கலந்து கொள்ளணும்? ஏன் இது சர்ச் மெசேஜ் எல்லாம் எழுதி வைக்கணும்? இன்னும் நான் கேள்வி கேட்டுக்கிட்டே போவேன். பதில் ஒன்று தான். எத்தனை பேரால சொல்ல முடியும்? எனக்கு வார்த்தையோட சொன்னாதான் நான் ஒத்துக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? பதில் ஒன்று தான். சொல்லுங்க பார்க்கலாம். கேள்வி நிறைய இருக்கு, பதில் ஒன்று தான். இல்லம்மா, நித்திய ஜீவனுக்காக. இது எங்க போட்டிருக்கு? 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் இருக்கு. அல்லேலூயாவா. அழிப்பேன் என்று. ஆமா, அதுதான் நமக்கு மெயின். அதுக்கு தான் நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், அதுக்கு தான் ஞானசானம் எடுத்தோம், அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? அல்லேலூயா, கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுறோம், அதுக்கு தான் நம்ம உபவாசம் எடுக்கிறோம், அதற்காகத்தான் என்ன செய்யறோம்? எல்லாமே சுகத்துக்காக இல்லை, துக்கத்துக்காக அல்ல, பலவீனத்திலிருந்து மாறுவதற்காக அல்ல. அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யம், அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் ஆயத்தப்பட்டு சென்றடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு சொல்லி கொடுக்கிற இடம் தான் இந்த சர்ச்சு. நான் காலையில தான் சொன்னேன், இது ஸ்கூல் ஆஃப் ஹெவன், பரலோகத்திற்கான பள்ளிக்கூடம், பரலோகத்துக்கு போவதற்கான கற்றுக் கொடுக்கிற இடம். ஆஸ் பர் டியூட்டர் நாங்கெல்லாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாத்தியாருங்க சொல்லி கொடுக்கிறோம், இதை எழுதி எடுங்க, இதை தேர்ந்தவனா மாறுங்க, நீ பரலோகம் போகலாம். அல்லேலூயா, ஆமென். அப்ப அங்க சொல்றாரு, உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல 3ல் 1 ஏதாவது ஒரு தவறு செய்யுமேயானால் நிச்சயமாக நீ பரலோகம் போக முடியாது. அவருடைய வருகையில நீ கைவிடப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணுமா? தவறு செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன பாஸ்டர்? அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம், ஆமென், 2வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரை எழுதிக்கோங்க. ஆனா 1ஐயும் 3ஐயும் வாசிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்ல. குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அதையே நீ செய்கிறபடினால, தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக இருக்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை தீர்த்தும் அவைகளே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்பில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம காட்டி கொடுத்துட்டு நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் நினைக்கிறோமோ? அடுத்தவனை குறை சொல்றோம்.
ஆமென். கணவனை மனைவி குறை சொல்றாங்க, கணவன் மனைவியை சொல்றாரு, பெற்றோர்கள் பிள்ளைகளை சொல்றாங்க, சகோதரன் சகோதரனை சொல்றாங்க. முன்ன வேலை செய்யற இடத்துல போனா பக்கத்துல உட்கார்ந்துருக்கவனை குறை சொல்றான். இதே பழக்கமா போச்ச. இந்த குற்றம் சொல்லுகிறத நீ செய்து கொண்டே இருந்தா நீ பரலோகம் போயிட முடியுமா? உன்னை மேன்மையாக வைப்பாரா? அவர் சொன்னாரு. அவர் வார்த்தை என்ன? சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்ப. எப்ப? நீ குற்றம் சொல்லாதவனா இருந்தால். அல்லேலூயாவா. நம்ம வாயை திறந்தாதான் அடுத்தவனை பத்தி குறை சொல்றோமே. ஆமாவா இல்லையாங்க? சரி, இது பவுல் சொன்னாரு. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது நேரடியா சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேள்வி எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா வாசிங்க மத்தேயு 7:1. படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீருங்கள், ஏனெனில் தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து நேரடியா சொன்னாரு. ஆமாவா? அப்ப நம்ம குற்றம் செஞ்சுட்டு அடுத்தவனை காட்டி கொடுத்துட்டு பரலோகம் போயிடலாமா? பேசுங்க கொஞ்சம். என்னோட பேசுனாதான் எனக்கு பேசுறதுக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதோ பேசுனா பாஸ்டர் பேசுறேன்னு அப்படி உம்முன்னு கேட்டுட்டே இருக்கக்கூடாது. திருப்பி நீங்க என்ன செய்யணும்? பேசணும். பேசதான் அது உங்களுக்குள்ள ஸ்டோர் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப யாரையும் நீ குற்றம் தீர்க்காதபடி இருப்பேயானால் நிச்சயமாக உன்னை மேன்மையாக வைப்பார். முதல்ல சொன்னாரு பொய் சொல்லாதன். ரெண்டாவது என்ன சொன்ன? ஒன்னு தப்பு செஞ்சாலும் ஏதாவது ஒரு இதுல குறைவா இருந்தாலும் என்ன செய்ய முடியாதான்? தவறு இருந்தாலும் பரலோகம் போக முடியாது. மூணாவதா நீ குற்றம் சொன்னா போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். 4வது வாசிங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் நினைக்கிறேன் 15வது வசனம் வாசிங்க. 7:15 சாரி 15:7. மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறீர்களா? இருக்கிறீங்களா? உண்மையாவா? அல்லேலூயாவா? இருக்கிறோமா? சேர்த்துக்கிறோமா? நம்ம ஒருவரை ஒருவர் சேர்த்துக்கொள்ளுகிறோமா? ஆண்டவர் எல்லாவரையும் சேர்த்து கொண்டார். யாரையும் பிரிச்சு வைக்கல. அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரையும் பிரிச்சு வைக்கல. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சேர்த்துக்கிறோமா? அந்த சபை மக்களை இந்த சபை சேர்த்துக்கிறது இல்ல. ஆமாவா இல்லையா? அவன் ஆவி இல்லாதவன் குறை சொல்லிட்டு இருக்கிறோம், குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பரலோகம் போயிட முடியுமா? மற்றவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருக்கா நம்மகிட்ட? பேசுங்க. இருக்கா? ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? ஒருவர் ஏற்றுக்கொள்கிறோமா? சீப்போன்னு தள்ளி வைக்கிறோம். நீ அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்க, அங்கிட்ட உட்காருங்கிறோம். குப்பை கூட்டுறவங்க வந்தா நீ உள்ள உட்காராதாங்கிறோம். ஆமாவா? அல்லேலூயா. இப்போ இந்த முந்தா நாள் நினைக்கிறேன், திங்கக்கிழமை எங்கள் வீட்டில் குப்பலில் வருவாங்க. கார்பரேஷன்லேருந்து வரும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டம்மா எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறது, அவங்களுக்கு தோசை போட்டு கொடுக்குறது, ஏதாவது ஒன்று பண்ணிடும். ஏன்னா அவங்க பசியில் அந்த வண்டியை தள்ளிகிட்டே போகிறாங்க பாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அன்னைக்கு திங்கக்கிழமை நான் இருக்கேன், நானும் காலையில் இருக்கிறேன். அப்போ உடனே புட்டு செஞ்சாங்க எங்கள் வீட்டில். அப்போ சொன்னிச்சு, அந்த அம்மா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. சரி கூப்பிட்டு புட்டு கொடுமா அப்படின்ட்டேன். இவங்க தட்டில் போட்டு புட்டு, பழம், சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு கொண்டாந்தாங்க. நான் சொன்னேன், வெளியில் கொண்டு போகாத, உள்ளே கூப்பிட்டு கூடு அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டோன்னே உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்து உட்கார மாட்டேன்ருச்சு. நான் சொன்னேன், பரவாயில்ல உட்காருமா, நீ சாப்பிட. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏனென்றால் அவர்கள் இருக்கிறதுனால தான் நம்ம சுத்தமாக இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனால் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா?
நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தெரிகிறோமே, நாம் இன்னைக்கு மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறோமா, மற்ற சபையாரை ஏற்றுக்கொள்கிறோமா, இல்லை சகோதரனை ஏற்றுக்கொள்கிறோமா என்று கேட்டால் இல்லை. அப்ப என்றைக்கு நீ கிறிஸ்து உன்னை ஏற்றுக்கொண்டது போல நீ மற்றொருவனையும் ஏற்றுக்கொள்வாயானால் அன்னைக்கு உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயாவா? அப்ப இன்னைக்கு நம்ம மேன்மையாக இருக்கணும்னா மற்றவர்களையும் நம்ம கூட என்ன செய்யணும்? சேர்த்து கொள்ளணும். அப்ப சேர்த்து கொள்ள மனது உள்ளவர்களாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி மாறுவீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களையும் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்ப நம்ம வரலாம் போனோம்னா அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய், ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாய். ஆமென். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனா ஆமென், ரோமர் 12:18 சொல்லுது, கூடுமானால் நீ எல்லாவரோடு சமாதானமாய் இருன்னு சொல்லுது. நீ சமாதானமாய் இருந்தா நீ மேன்மையாக வைக்கப்படுவாய். நீ கசப்போட வெறுப்போட மாமியாரோட பேச மாட்டேன், மச்சினிச்சியோட பேச மாட்டேன், அப்பாவோட பேச மாட்டேன், அண்ணனோட பேச மாட்டேன், இப்படிக்கா இருந்தா எப்படிங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தர் ஜெபத்துக்கு வந்தாங்க, கல்யாணம் பண்ணி 7 வருஷம் குழந்தை இல்லை. பேசும்போது சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னேன், தம்பி நீ யாரோடைய கசப்பா இருக்கிற, நீ அந்த கசப்பை இன்னைக்கு ஒப்பரவு பண்ணினா கர்த்தர் உனக்கு உன் மனைவிக்கு கடாட்சத்தை பண்ணுவாருன்னு சொன்னேன். அழுதுட்டாங்க 2 பேரும். என்னன்னா, அந்த பையன் சொந்த அப்பா கூட பேச மாட்டாரு. அப்பா கூட பேசாம எப்படிங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்? கிடைக்குமா? கிடைக்குமான்னு கேட்குறேன். நீ அப்பாவையே சேர்த்துக்கலையே, உனக்கு இன்னொரு சந்ததி அவர் கொடுக்கணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவர் சொன்னாரு, பாஸ்டர் நான் இன்னைக்கே போய் மன்னிப்பு கேட்டுறேன் பாஸ்டர். நான் சொன்னேன், மன்னிப்பு கேளு, பேசு, திட்டுனாலும் வாங்கிக்கோ. அப்பா தானே, உன்னை தோல்ல தூக்கி சுமந்தவர் தானே, உனக்காக கண்ணீர் வடித்தவர் தானே, அவரோட பேசாம இருக்க உனக்கு எப்படியா மனசு வருது அப்படின்னு கேட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ பேசு, அடைக்கப்பட்ட கற்பம் திறந்துருனே. ஆமென் சொல்லுங்களேன். உண்மையா சொல்றேன், யாரோடையாவது கசப்பா இருந்தா நீங்க போய் ஒப்பரவாகுங்க, உங்களை உண்மையிலேயே மேன்மையாக வைப்பார். அதான் எனக்கு இயேசு இருக்கிறாரு, நான் எதுக்கு அவனோட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இயேசு இங்கேயே விட்டுட்டு போயிடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏனென்றால் அவர் கூடுமானால் எல்லாவரோடு சமாதானமா இருன்னு சொல்றாரு. அல்லேலூயாவா? ஆமென். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய நான் பேசுவேன், டைம் பத்தாது, அதனால முடிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நான் டைமும் கொஞ்சம் கரெக்டாக பார்க்குறேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், இதோட பாதி மெசேஜ் இருக்கு, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப அடுத்ததாக எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரத்துல 21 to 24 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். இந்த மைக்கு நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்குள் கொண்டு வராத படிக்கும். ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாத படிக்கும். ஒரு வேலையையும் செய்யாத படிக்கும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று போதும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசாரிக்கிறவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் நிச்சயமாக உங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயாவா? ஆமென். நல்ல ரட்சிப்புக்குள்ள வரும்போது அப்படியே தடன்னு ஓடி வருவாங்க. ஐயோ சர்ச்சுன்னு கொஞ்சம் மேலே வரும்போது கொஞ்சம் அபிஷேகம் நிறங்கி போடுது. அப்புறமா பாஸ்டர் கூப்பிடுறாரு, எப்பா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஜபம், உபவாச ஜபம். பாஸ்டர் அர்ஜென்ட் வேலை இருக்கு பாஸ்டர். சும்மா ஜபான்னு கூப்பிட்டுட்டு இருக்க கூடாது, அவருக்கு வேற வேலையே இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமென். அப்ப இந்த நம்ம ஓய்வு நாளை உதாசீனம் பண்ணுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம். கர்த்தருடைய காரியத்தில் அசட்டையா இருக்கிறவனை எப்பொழுது அவர் உயர்த்த முடியும்? எப்படிங்க உயர்த்த முடியும்? முடியுமா சொல்லுங்க? நீ கை தூக்க. யாரெல்லாம் ஓய்வு நாளுக்கு நான் லீவு போட்டதே இல்லை,
மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் லீவு போட்டதே கிடையாது. கை தூக்குங்க பார்க்கலாம், எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். சாமி இயேசுவே என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஹல்லேலூயா. 4 கை தான் வந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். உண்மையா சொல்றேங்க, ஸ்ட்ரிக்டா சொல்றேங்க. ஓய்வு நாள நீ பரிசுத்தமா, நீ ஓய்வு நாள ஆமென் சொல்லுங்க, ஓய்வு நாள நீ பரிசுத்தமா ஆசாரிக்கலன்னா நீ என்ன செஞ்சிட்ட தெரியுமா? 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு. 8ஆம் கிளாஸ். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா 2 சொல்லலாம். அதாவது 10 கட்டளை இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கு ஓய்வு நாள் என்ன சொல்லியிருக்கு? பரிசுத்தமா ஆசாரின்னு போட்டிருக்கு. 8வது சொல்லியிருக்கு நீ திருடுற, களவு செய்யாதிருப்பாயாக. அப்ப இந்த ஓய்வு நாள் யாரோடது? ஆண்டவரோட நாள். திருடி புட்ட நீ எப்படி பரலோகம் போவ? என்னங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு. எல்கேஜிலே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நம்ம அந்த மேன்மையான இடத்தை வாஞ்சிக்கிறோம், ஆனா நம்மகிட்ட என்ன இல்ல? அட என்ன இல்ல சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு சாட்சி சொல்றேன் ஓய்வு நாளுக்கு. 10 நிமிஷம் ப்ளீஸ். ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா, நான் டெல்லியில் இருக்கிறேன். எனக்கு ஒரு ஆள் பணம் தரணும். அவன் 2 வருஷமா தரல. எத்தனை வருஷமா? 2 வருஷமா தரல. அவன் சனிக்கிழமை கூப்பிட்டு சொல்றான், அந்த ஆளு, சார் நாளைக்கு இன்ன இடத்துக்கு வந்துருங்க சார், உங்களுக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்குறேன். எத்தனை லட்சம்? அவர் 10 ரூபாய்க்கு மேலே தரணும். ஆனால் அவர் 5 லட்ச ரூபா தர. அந்த நேரத்தில் 5 லட்ச ரூபா கிடைச்சா எனக்கு நல்லது. ஆமென் சொல்லுங்களேன். ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், பாப்பு நீ சர்ச்சுக்கு போயிரு, நான் அவன் பணம் தர்றேன்னு சொல்லியிருக்கிறான், போயிட்டு வரேன்னு சொன்னேன். போயிட்டேங்க. போய் காலையில் 9 மணிலேருந்து உட்காந்துருக்கிறேன். எங்கே தெரியுமா? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில், டெல்லியில் இருக்குது ஹோட்டல் கனிஷ்கா அப்படின்னு சொல்லி 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலில் போய் உட்காந்துருக்கிறேன். ஒரு டீ 150 ரூபா. ஒரு டீ எவ்வளோ? ஆமாம். உட்காந்துருக்கிறேன், ஃபோன் பண்ணுறேன், தா வந்துட்டேன். சாயந்தரம் 4 மணி ஆச்சு. சார் மழை வந்திருக்கு சார், இந்தா வந்துடுவேன் சார், மழையில் நனைஞ்சிட்டு இருக்கேன், வந்துடுவேன் சார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 5 மணி ஆச்சு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். 5 மணி ஆச்சு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். எவ்வளோ செலவு தெரியுமா? 1600 ரூபா செலவு பாக்கெட்லேருந்து போச்சு. உள்ளதும் போச்சடா லொல்ல கல்லான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கையில் இருக்கிறதை விட்டு போட்டு துரட்டு படத்துக்கு தொண்ணாந்த கதையா அங்கே போய் கையில் இருக்கிற 1500 ரூபாயை விட்டு போட்டு, அல்லேலூயா சொல்லுங்க, 5 லட்ச ரூபாயா? 5 லட்ச ரூபா. அன்னைக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தோன்னே சொல்லுது, போனீங்க பணம் கொடுப்பான்னு. சர்ச்சுக்காவது போயிருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னைக்கு நான் முழங்கால் போட்டு என் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தேன். இனிமே ஆண்டவரை உம்முடைய ஓய்வு நாள நான் என்ன பண்ண மாட்டேன், அசட்ட பண்ண மாட்டேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆமென் சோத்திரம் ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஊழியக்காரனா நிக்கிறேன்னா அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஓய்வு நாள் அசட்ட பண்ணாதீங்க. அந்த ஓய்வு நாள் ஆண்டவருடைய நாள். 6 நாள் நீ வேலை செய்ய, 7வது நாள் என்னிடத்துல வந்துருன்றாரு. அந்த ஒரு நாள் நீ குடும்பமா ஆண்டவரிடத்துல செலவு பண்ண, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயாவா. ஆமென். ஓய்வு நாள் லீவ் எல்லாம் போடாத. கோடி ரூபா கொடுத்தாலும் போயிடாத. கோடி ரூபா கொடுத்தாலும் போயிடாத. ஏனென்றால் அது அவருடைய நாள். அவருடைய நாளை களவு செய்யாதிருப்பாயாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப என்னன்னா, ஒரு ஆமென் கட்டளையில ஒன்றை மிஸ் பண்ணிட்டோம், பரலோகம் போயிடலாமா? அவர் ஏற்கனவே சொன்னாரு, 1ல தவறினாலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்ப 1 தான் இங்க மிஸ் பண்ணிட்டோமே. பொய் சொல்லாது இருப்பாயாக. இது எல்லாம் கட்டளையை சார்ந்துதான் வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, என் கட்டளைகளை கை கொள்ளு இல்லையா? ஆமென். அப்ப கடமை தவறாதபடிக்கு நீங்க ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிப்பீர்களானால் கர்த்தர் கண்டிப்பாக உங்களை மேன்மையாக வைப்பார் என்று. ஹல்லேலூயா. ஆமென் சோத்திரம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. ஆமென் சோத்திரம். எனக்கு சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் டைம் பத்தாது. ஆனால் வேதத்தில் யாராவது இருந்தாங்களான்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக ஓடிடலாம். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப வேதத்தில் யாரையாவது ஆமென் இன்னும் ஒன்று மட்டும் வாசிச்சிருங்களேன். சங்கீதம் 91:14 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க.
அவன் என்னிடத்தில் வாஞ்சரியா இருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நீ வாஞ்ச உள்ளவனா இருக்கணும். ஏதோ பாஸ்டர் கூப்பிடுறாருன்னு போக கூடாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? கூப்பிடுறாரு, அரைக்கூவல் விடுகிறார். வியாழக்கிழமை அந்த கிராமத்துக்கு போகணும். ஆமென். ஐயோ, இவர் தொல்லை தாங்க முடியலன்னு போவாதீங்க. மனசார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்காக இல்லை, அவர் சொன்னார், இது டேவிட்டுக்காக இல்லை, அது மோசஸ்க்காக அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். நாம் எல்லாம் இணைந்து கட்டுவோம். இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் இணைந்து செயல்படுவோம். ஆனால் அதை சொல்றாரு, நீ வாஞ்சையா வந்தினா நான் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். ஹல்லேலூயா. அப்ப வேதத்துல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, ஒன்னு சும்மா அப்படி கிளான்ஸ் ஓடிடுவோம். ஆமென், சோத்திரம். யாத்ராகம புஸ்தகம் 33:11 சீக்கிரமா வாசிங்க. கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க. அதுல பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான், பிரியாதிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் யோசுவா என்ன பண்ணினாரு? அவர் உயர்த்தப்பட்டார். கானானுக்கு போவதற்கு என்னவா இருந்தாரு? தகுதி உள்ளவராயிருந்தார். காரணம், அவர் தேவ சமூகத்தை விட்டு விலகாதவனாயிருந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவராஜ்யத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனோடு நீங்கள் இடைவிடுங்கள், உறவாடுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆமென், சோத்திரம். ஆதியாகமம் ஆமென் 39:9 வசனத்தை வாசிங்க. இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை, மனைவியா இருக்கிறபடினால உன்னை தவிர வேற ஒன்றையும் விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அந்த பாவத்தை விட்டு விலகி ஓட ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசுவாவும் வாலிபர் தான், யோசேப்பும் வாலிபர் தான். அவருடைய வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 17 அந்த லெவலில் தான் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 17 வயசு முக்கியமான வயசு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அந்த யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடுகிறான். அதே அதில் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் என்ன செஞ்சாரா? யோசேப்போடு இருந்தார்னு போட்டிருக்கு. அது ஆதியாகமம் 41:41 வாசிக்கும் பொழுது 40-41 வாசிங்க. ஆதியாகமம் 41:40-41. அரண்மனை அதிகாரியாக இருப்பாய், என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் பெரியவனாயிருப்பேன் என்றார். பாருங்க, எப்பா நான் அந்த அந்த சேருக்கு மட்டும்தான்ப்பா ராஜா, சேருக்கு மட்டும்தான் ராஜா, மற்ற எல்லாமே நீ தான் ராஜா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வாலிபனை உயர்த்துகிறார். காரணம், பாவத்துக்கு விலகியோடு கர்த்தரோடு சார்ந்து இருந்ததினால் அவனுக்கு உயர்வு கிடைத்தது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆமென். பாவத்துக்கு விலகி ஓடுகிறோமா? இல்ல பாவம் செய்ய வாய்ப்பு கிடைச்சா செஞ்சிடுறோமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் என்ன செய்யக்கூடாது? அதற்கு உடன்படாமல் நீங்கள் விலகி ஓடுவீர்களானால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், தேசத்தில் உயர்த்தி வைப்பார், அநேக ஜாதிகளுக்கு முன்பதாக ஆமென் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி ஆமென் நாம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 16-17 வசனத்தை 19-20 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நான் சொல்லிடுறேன். ஹல்லேலூயா. ஆமென். அங்க சொல்லுகிறாங்க 3
வாலிபர்கள், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்ப ஆமென் வாலிப தம்பிமார். ஹல்லேலூயா. அந்த மூவரும் ஆண்டவரே அந்த இடத்துல வைராக்கியமாக சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஆமென், என் தேவன் விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் விடுவிக்காமற் போனாலும் நீ சொல்வதை செய்வதற்கு எங்களால முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ராஜாவை பார்த்து மதிப்பிற்குரிய ராஜாவேன்னு சொல்லல. 3 வாலிபர் என்ன சொன்னாங்க? நேபுகாத்நேச்சாரே அப்படின்னாங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட அந்த வாலிபர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? வைராக்கியமான விசுவாசம் இருந்தது. ஆமென். ஒன்று. அவங்க கிட்ட இன்னொன்னு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 வாலிபர்களும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவர்களா? ஒரே சித்தப்பா பெரியப்பா மக்களா? இல்ல, 3 பேரும் 3 குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆமாவா? அந்த 3 பேருக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த 3 பேருக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு மனப்பாடு. ஹல்லேலூயா. அந்த 3 பேரும் வேறு குடும்பத்தை சார்ந்தவர்களா இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஒரு மனப்பாடு இருந்துச்சுங்க. இல்லன்னா அந்த ஒரு மனப்பாடு இல்லன்னா என்ன சொல்லியிருப்பான்? டேய், ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு, சாதாரண மூட்டல 7 மடங்கு எரிகிற சூளையை நீ உருவாக்குடான்னு வேற சொல்லிட்டாரு. ஆமா, என்னால முடியாது, நீ போ. என்னால முடியாது, நீ போன்னு சொல்லி ஒருத்தன் விலகி இருக்கலாம்ல. நம்மளா இருந்தா அப்படித்தானே பண்ணிருப்போம். ஆமாவா இல்லையா? நம்மளா இருந்தா அப்படித்தானே பண்ணிருப்போம். ஒரு ஆபத்து வருதுன்னா, ஏய் நீ போ, என்னால முடியாது, நான் போறேன், எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, போயிடுவோமா இல்லையா? ஆனால் அந்த 3 பேர் என்ன செஞ்சாங்கன்னா ஒரே கட்டாக, ராஜாவுக்கு கோபம் வந்தானே, கோபம் வரலன்னா எனக்கு என்னையா, எங்கப்பா என்ன காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? ஒரு மனமாய் நின்றார்கள். ஒரு மனமாய் நின்றதன் விளைவுதான் அவங்களுடைய முடி கூட கருகல, அவங்க மேல போட்டிருந்த சால்வை கூட கருகல, அவங்க மேல புகவாசனை கூட அடிக்கல. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைத்தது என்றால், கடைசி வசனத்தை வாசிமா, 30வது வசனம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இன்னைக்கு உங்ககிட்ட நான் கேட்கறது என்னன்னா, உங்க குடும்பத்துல ஒரு மனமா ஜெபம் இருக்கா? ஒரு மனம் இருக்கா? வீட்டுல ஒண்ணா உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களா? வீட்டுல மேன்மை மட்டும் கேட்கறீங்க. ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் இன்னைக்கு வந்தார், அந்த பாஸ்டர் மூலமா பேசிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். பேசுனதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் வீட்டுல ஒரு மனப்பாடு இருக்கா? அதான் நீங்க சொன்னதுல நான் ஓய்வு நாள் ஆசாரிக்கிறேன் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மட்டும் பத்தாது, வீட்டுக்குள்ள ஒரு மனம் இருக்கா? அப்ப ஒரு மனமா நீங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம ஒரு மனமா நின்னோம்னா கர்த்தராகிய ஆண்டவர் நிச்சயமாக உங்களை மேன்மையாக வைப்பார். வைப்பாரா? அப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் ஒரு மனப்படுங்க. ஒரு மனப்படும் போது கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாக. ஹல்லேலூயா. இப்ப என்னென்னலாம் சொன்னேன்? முதல் பாயிண்ட், பொய் சொல்ல கூடாது. இரண்டாவது, பொய் சொல்ல கூடாதுன்னு சொல்லாது, பொய்யை வெறுக்க வேண்டும். பொய்யை என்ன செய்யணுமா? வெறுக்கணும். ஒரு குறை கூட இருக்கக்கூடாது. அப்புறம் யாரையும் குற்றப்படுத்த கூடாது. அப்புறம் எல்லாரோட சமாதானமா இருக்கணும். அப்புறம் ஓய்வு நாள பரிசுத்தமாக ஆசாரிக்கணும். அப்புறம் வாஞ்ச உள்ளவர்களா இருக்கணும். அப்புறம் தேவனை விட்டு பிரியாம இருக்கணும். அப்புறம் பாவத்துக்கு விலகணும். அப்புறம் வைராக்கிய விசுவாசம் வேணும். அப்புறம் ஒரு மனம் வேணும். ஒரு வசனத்தை விட்டுட்டீங்களே, ஒரு காரியத்தை விட்டுட்டீங்க. இல்ல அதெல்லாம் சொல்லியாச்சு. ஒரு வசனத்தை, ஒரு காரியத்தை நீங்க விட்டுட்டீங்க. எல்லாம் எழுதிருக்கீங்க, ஆனா ஒரு காரியத்தை இல்ல, அது சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்த வசனத்தை தான் விட்டுட்டாங்க அவங்க.
அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். அப்படி ஏற்றுக்கொண்டால் அவர் மேன்மையாக வைப்பார். அப்படி எல்லாரும் ஆமென் சோதரம். இந்த சொல்லப்பட்ட எத்தனை காரியங்கள் ஏறத்தாழ 8-9 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். அப்படியே முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் அர்ப்பணிப்பீங்களா? அவர் மேன்மையாக வைக்க போகிறார். எல்லாரும் முழங்கால் படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆமென் தேவனிடத்தில் அர்ப்பணிங்க. ஆமென் ஆமென். இனி ஆமென் பொய்யை வெறுக்கிறவனாயிருப்பேன். எத்தனை பேரால் ஒப்புக்கொள்ள முடியும்? எத்தனை பேரால் அர்ப்பணிக்க முடியும்? நான் பொய்யை வெறுக்கிறவனாயிருப்பேன். ஷிபலாத ரபருஷலகடபா. Thank you Lord. ஆமென் ஆமென். பொய்யை வெறுக்கிறவனாய் ஆமென் சோத்திரம். ஒரு குறைபடாதபடிக்கு ஆவி ஆத்துமா குறைவில்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள ஆமென் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அடுத்ததா சொல்லுங்க ஹalleluya. ஆமென் 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 ஹalleluya. ஆமென். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லுங்க. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுவேன். பரிசுத்தமா ஆசாரிப்பேன். யாரையும் நான் குற்றப்படுத்த மாட்டேன். அர்ப்பணிங்க. ஹalleluya. ஆமென் ஆமென். எல்லாவரோடு சமாதானமா இருப்பேன்னு சொல்லி அர்ப்பணிங்க. பார்க்கலாம். ஒரு தேவ பிரசன்னம் உங்க மேல நீங்க அர்ப்பணிக்கிறது உண்மைன்னா இப்பொழுதே ஒரு மகிமையின் கரம் ஆமென் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆமென் தொடுவதாக. ஒவ்வொருவர் மேல் ஆண்டவருடைய மகிமை உள்ள கரம் வைக்கப்படுவதாக. தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. ஓ ரபா லானாதா ரஷலகடபா. Thank you Lord. ஆமென். என் பிள்ளைகள் மீது வைக்கப்படட்டும். ஆமென் சோத்ரம். ஹalleluya. ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் பூமியிலே அநேக ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு முன்பதாக ஆமென் உன்னை ஆமென் சோத்ரம் ஹalleluya மேன்மையாக வைக்க போகிறார். அவர் மேன்மையாக வைக்க வேண்டுமானால் என்னென்ன செய்ய வேண்டும்? வீட்டில் ஒரு மனமாய் இருக்கணும். ஆமென் சோத்ரம். ஆசாரிப்பு கூடாரம் தேவ சமூகத்தை விட்டு விலகாதவனாய் இருக்கணும். பாவத்தை வெறுக்கிறவனாய் இருக்கணும். பாவத்துக்கு விலகி ஓடுகிறவனாய் இருக்கணும். ஒப்புக்கொடுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிரசன்னம் உங்க மீது இறங்கி வருகிறது. யாரெல்லாம் உண்மையா ஒப்பு கொடுக்கிறீங்களோ ஒவ்வொருவர் மீது ஹalleluya எல்லாரும் ஒப்பு கொடுங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேர கைகளை 2 கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிங்க. அவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நீங்க ஒப்பு கொடுப்பது உண்மையானால் இப்பொழுதே ஒரு தேவ மகிமை ஒரு தேவ பிரசன்னம் ஆமென் என் பிள்ளைகள் மீது ஊற்றப்படுகிறது. அவர் விடுவிக்கிறவராய் வந்திருக்கிறார். விடுதலையை தருகிறவராய் வந்திருக்கிறார். ஒரு தேவ பிரசன்னம் ஹalleluya. ஓ ரபா லானிதா ரஷலக தீசலகடபா. ஓ சியந்தரபலபா. நன்றி ஆவியானவரே. என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க. என் பிள்ளைகளுக்கு விடுதலையை தாங்க. உங்க மகிமை இறங்கட்டும். இப்பொழுதே பிள்ளைகளை தொடுவீராக. ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவீராக. ஆமென் மேன்மைப்படுத்துவீராக. என் பிள்ளைகளை உயர்த்துங்க. ரிகாத்து சலகடபா. நன்றி ஆவியானவரே. உம்முடைய வல்லமையின் அதிகாரம் இறங்கட்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு தேவ பிரசன்னம். ஹalleluya. நன்றி இயேசுவே. thank you Lord. hallelujah. ஆமென் 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 ஆமென். நன்றி தகப்பனே. thank you Father. hallelujah. ஹalleluya. ஆமென் ஆமென். மகிமையான கரம். எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேர அர்ப்பணிச்சு ஆமென் அந்த மகிமை உள்ள கரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆமென். இது விடுதலையின் நாள். இப்பவே ஒரு மகிமை உள்ள கரம் இறங்குகிறது. ஆமென். விடுவிக்க வல்லமை உள்ளவர் வந்திருக்கிறார். உண்மையா கண்களை மூடி ஆமென் ஆமென். பயபக்தியா ஆமென். தேவ பிரசன்னத்துல இறங்கி ஆமென் 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 ஆமென். அப்பா நீங்க இறங்கி வாங்க. என் பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. மகனே உன் அருகில் நிற்கிறார். வெட்கப்படாம ஆண்டவருக்கு விட்டு கொடுப்பாங்களா? அவர் உன்னை மேன்மையாக வைக்க வந்திருக்கிறார். மேன்மையாக வைத்து வைத்திருக்கிறார். ஆமென் சகோதரியே. ஆமென் சோதரம். சரீரத்தில் பலவீனத்தோட வந்திருக்கிற ஆமென். அநேக நாள் துக்கத்தோட இருக்கிற தனிமையில நீ அழுது கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. குடும்பத்தில் யாருகிட்ட சொல்லுவேன்னு தெரியல. ஆமென். யாருகிட்ட சொல்லுவேன்? என் தேவாதி தேவன் உன் பக்கத்துல நிற்கிறாரு. அவர்கிட்ட சொல்லு. அவர் விடுதலையை தருகிறவர் வந்துட்டாரு. ஆமென். வல்லமை உள்ள கரம் இறங்கி வருகிறது. மகிமையான கரம் இறங்கி வருகிறது. மகளே பயப்படாத. ஆமென். ஒரு தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருகிறது. பார்க்கிற பிள்ளைகள் மீது ஊற்றப்படுகிறது. உண்டு அற்புத வல்லமை. ஆமென் 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 ஆமென். வல்லமை வல்லமை உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை. இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு
உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை தேவா இப்போ தாரும் தேவா தேவை தேவா இப்போ தாரும் தேவா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஓ அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் முழங்கால் போடுங்க எல்லாரும் முழங்கால் போடுங்க ஒளிந்திடும் எல்லாரும் முழங்கால் போடுங்க எல்லாரும் யாரும் உட்கார வேண்டாம் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ 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 தாரும் தேவா ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை ஓ ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை அக்கினியின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை
அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஆமென் அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை 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 அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஓ ரிகா பாபா பரதுர சக்கரகர பாபா பாபா ஓ ரிகா பாபா பரதிரபோ ஓ ஜீசஸ் ஆமென் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி ரத்தத்தினால் ஓ ரபரஷதரலரதிரப Praise the Lord. Sister, இங்கே வாமா. பாப்பா இந்த பக்கம். இது ஓடிட்டு இருக்கு, ஆஃப் பண்ணிட்டீங்களா? லைவ் ஆஃப் ஆஃப் பண்ணிருங்க. ஜீசஸ் முழங்கால் போடுங்க. ஜீசஸ் praise the Lord